கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை நேரம் உங்களை மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை சுகத்தோடு பலத்தோடு காப்பாராக, உங்களை மேன்மைப்படுத்துவாராக. இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 13வது வசனம். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரம் நம்முடைய தியானம், பயப்படாதிருங்கள், உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும். சகரியா என்கிற தேவனுடைய மனிதனை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சகரியா எலிசபெத் தம்பதிகள் திருமணமானது முதல் அவர்களுடைய முதிர் வயது ஆகிறது வரையிலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு குறைவு காணப்பட்டது. அது குழந்தை இல்லை என்கிறதான ஒரு குறைவு. ஆனால் சகரியா என்கிற தேவனுடைய மனிதன் ஒரு பயங்கரமான ஒரு வேலையை செய்கிறவராய் இருந்தார். அது என்ன வேலை என்றால், தன்னுடைய குறைவுக்காக வயது சென்ற போதிலும் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வதில் தவறாதவராக இருந்து கொண்டே இருந்தார். ஆண்டவர் மேல் எவ்வளவு விசுவாசம் பாருங்கள் சகரியாவுக்கு. ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டு நிற்கும் நேரத்தில் தூதன் வந்து நின்று அவருக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறார். அது என்ன நற்செய்தி என்றால், சகரியாவே, பயப்படாதே, உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீண்ட காலமாய் ஜெபம் பண்ணின ஜெபத்திற்கு சகரியாவுக்கு பதில் வந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அநேக நன்மைகளுக்காக நீண்ட வருஷங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கலாம். நீண்ட காலமாய் கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கலாம். சிலருடைய இருதயம் காத்திருந்து சோர்ந்தே போயிருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்குள்ளே ஒரு தைரியமும் ஒரு விசுவாசமும் ஒரு புத்துணர்ச்சியும் உண்டாகுவதாக. சகரியாவினுடைய வேண்டுதலுக்கு பதில் வந்தது உண்மையானால் நிச்சயமாகவே உங்கள் வேண்டுதலுக்கும் கர்த்தர் பதில் தருவார். பயப்படாதீங்கள் என்று இந்த காலை நேரம் கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். உங்களுக்குள்ளே உங்கள் வாய்களை திறந்து விசுவாசத்தோடு பேசுங்கள். எத்தனை நாட்கள் தாண்டினாலும் என்னுடைய வேண்டுதல் கேட்கப்படும். கர்த்தர் என் விண்ணப்பங்களுக்கு பதில் தருவார். என் வேண்டுதல் நிச்சயமாய் எனக்கு அருளப்படும் என்று அறிக்கையிடுங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்மை திராணிக்கு மேலாய் சோதிக்கிறவர் அல்ல. குறிக்கப்பட்ட காலத்தில் உங்களுக்கு தர வேண்டிய நன்மைகளை தந்து உங்களை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். சகரியாவின் தேவன் இன்றைக்கு நம்முடைய தேவனாகத்தான் இருக்கிறார். ஆகவே அந்த நம்பிக்கை உங்களுக்குள் தொடர்ந்து பெருகுவதாக. இந்த காலை நேரம் நாம் ஜெபிப்போமா? எங்கள் வேண்டுதல்களை எல்லாம் கேட்டு ஏற்ற காலத்தில் எங்களுக்கு பதில் அருளுகிற நல்ல தகப்பனே, சகரியா என்கிற மனிதனுடைய நீண்ட கால ஜெபம் அவருக்கு பதிலை கொண்டு வந்ததே, அதுபோல நாங்களும் எங்களுடைய காரியங்களில் நீண்ட காலமாய் ஜெபிக்க வேண்டியது வந்தாலும் நாங்கள் அவைகளில் காத்திருந்து ஜெபித்து அந்த பதில்களை பெற்றுக்கொள்ள இரக்கம் செய்வீராக. உம்முடைய கிருபை தொடர்ந்து எங்களோடு கூட இருக்கட்டும். இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றித்தாரும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.